சரி, ரீசெண்டா வந்து சிஎம் எம்சி ராஜா ஹாஸ்டல் ஆய்வு பண்ணியிருந்தாரு. மாணவர்கள் பல கோரிக்கைகளை முன்வச்சிருந்தாங்க. நம்மளும் சிலர் செஞ்சிருக்கோம். அதே போல அங்க எல்லா கோரிக்கையும் நம்ம நிறைவேற்றிட்டோமா? அதே போல சமூக நீதி விடுதிகள் மற்ற விடுதிகள்லயும் மாணவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்களா? அது மேல நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தோம்? கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட் இல்லாமல் இல்லை, குறைகள் இல்லாமல் இல்லை. உணவு நாங்கள் வந்து வந்ததுக்கு பிறகு உணவு மாணவர்களுக்கு வந்து கூடுதலாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கூடுதலுங்கிறத ஸ்ட்ரென்த்தாக என்ன அரசு ஒதுக்குறதோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் வந்து வளர்ச்சி எல்லாமே வந்து குறைவாக வந்து மாணவிகளுக்கு வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய வீட்டில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறது போல தான் இப்போ நாங்கள் வந்து துறை ரீதியாக வந்து ரொம்ப மெனக்கெடுக்கிறோம் அல்லது வந்து கவனம் செலுத்துகிறோம். எந்த இடத்துலையும் குறை இல்லாமல் வந்து அதை குறைகளை நீக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எம்சி ராஜா விடுதியில் ஆய்வு செய்த பிறகு இன்னும் கூடுதலாக எங்களுடைய கவனம் வந்து அதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ கூடுதலாக பண்ணிகிட்ருக்குறோம். உணவில் வந்து நாங்கள் வந்து அதை கவனம் செலுத்துகிறோம். மாணவர்களுக்கு வந்து உணவு முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதனால் இந்த ஆண்டுக்கான அந்த இதுவும் வந்து அவர்களுக்கான தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான இலக்கை நாங்கள் அடைக்கிறோம். சார், இப்போ ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய ஃபண்டு வந்து டிஎம்கே பிரிவில் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக ஒரு புகார்கள் இருந்திருக்கு. இப்போ அந்த நிலை எப்படி இருக்கு? தொகை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வர வேண்டிய தொகை இப்போ மெஜாரிட்டி ஸ்கீமுக்கு எல்லாமே இந்த எஸ்என்எஸ் பர்ஸ்ன்ற ஒரு சிஸ்டம் மூலம் வருது. அதாவது 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆதிதிராவிடர் நலத்தை பொறுத்தவரை 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு 40% எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு 60% அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, அப்புறம் நம்ம திருப்பி அனுப்புகிற கொஷின் டெஸ்னா ரைஸ். அதனால் 60-40 தாண்டி விகிதாச்சாரம் இல்லை. ட்ரைபலாக இருந்துச்சுன்னா 75-25. ஸோ கரெக்டாக அவங்க 75 தான் கொடுப்பாங்க, நம்ம 25 தான் கொடுக்க முடியும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாப் அப் பண்ணலாம். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு கொடுக்குறோம், அதனால் நாங்கள் கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கன்வெர்டட் ஆதிதிராவிட கிறிஸ்டியன் ஆதிதிராவிடர்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுக்கு இருக்காது, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு பேர் பண்ணிக்கும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்த பணம் அன்ஸ்பெண்ட்டாக திரும்பி போகுதுன்ற கொஸ்டின் டஸ் நாட் ரைஸ்.